எங்கள் விஜய் வீட்டுக்கு காவேரியோட அம்மா வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. தீபாவளியை சூப்பராக வந்து வெடியெல்லாம் வெடித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி வந்து காவேரி பேரில் தான் வீடு வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதனால் அந்த வீடு நாங்கள் காவேரி பேரில் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சாரதா. உண்மையிலே இந்த விஷயத்தை கேட்டு நாங்கள் ரொம்ப நிம்மதி அடைகிறேன். ஏன்னா யார் கைக்கோ வீடு போயிடுச்சுன்னா அந்த வீடை நான் எட்டி கூட போய் பார்க்க முடியாது. ஆனால் எதுவே காவேரி இந்த வீட்டை வாங்கினாலும் அப்பப்போ போய் நம்ம வீட்டை பார்த்துக்கலாம், காவேரி கிட்ட இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்காங்க வந்து எங்களுக்கு விருப்பம் கிடையாது நீங்கள் வீடு வாங்குறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே வந்து ஏன் கங்கா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வீடு வாங்கினா குறைஞ்ச விலைக்கு தான் வாங்குவீங்க, அதுவே வெளியே வீடு கேட்டால் அதிக விலைக்கு கேட்பாங்க. அப்போ அதுதானே எங்களுக்கு லாபம். எங்களுக்கு தேவை இப்போ பணம் அதிகமாக தாங்க வரணும், கம்மியாக வந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அந்த ரேட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆமாம்மா, நாங்கள் முடிவே பண்ணிட்டோம், மார்க்கெட் ரேட்டுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் நல்லா விசாரிங்க, யார் என்ன ரேட்டு வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் கொடுக்கணும்னு நினைக்கிற ரேட்டை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். காவேரி கொடுக்கறதுக்காக கம்மியாலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கங்கா அப்படியே பார்க்குறாங்க. கங்கா என்னடி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. நான் நியாயத்தை பேசினேன், விடுங்க, கரெக்டாக தான் வந்து பேசுகிறாங்க அவங்க. எதுவாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி தானே பேசுவாங்க யாராக இருந்தாலும்னா, அதுக்காக சொந்த தங்கச்சி வீட்டில் இப்படி பேசலாமா, என்ன இவ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. மா விடுமா, அக்கா சொல்கிறதும் கரெக்டு தானே, அவர் தான் சொல்லிட்டார்ல மார்க்கெட்டு தான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எனக்கா, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னோடனே, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடி, அதுக்காக நான் சொல்லலை, இருந்தாலும் வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் குறைஞ்சி வாங்கலாம் இல்லையா, அப்புறம் எல்லாருக்கும் கரெக்டாக வரணும் இல்லடி அமௌண்ட்டு, பாரு வந்து இவளுக்கும் பிரச்சனை, அதனால தான் நான் சொல்கிறேன், யமுனா வந்து காசு வேணுன்றா, குறைஞ்ச அமௌண்ட்டு கிடச்சிச்சின்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானடி, அதான் சொல்லிட்டார்லக்கா அவர் அப்படின்னோடனே, சரி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க கங்கா சொன்னதெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்டுட்டு போகிறாங்க. இங்கே சாரதா வந்தோட கங்காவை சமத்துட்டு திட்டுறாங்க. என்னையும் நினச்சிட்டு இருக்க நீ, கொஞ்சம் கூட பார்த்தெல்லாம் பேச மாட்டியா, அங்கே போய் காசுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கா, அவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா, அவங்க அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க, அதுக்காக கொடுத்துட முடியுமா, வீடு விற்கிறதே நல்ல பணம் வரணுன்றதுக்காக தான் கையில், அதை விட்டுட்டு அவளுக்கு கொடுக்க போய் கம்மியான ரேட்டுக்கெலாம் நான் ஒத்துக்க முடியாது, இப்படி பேசினா தான் கரெக்டான ரேட்டு வரும், அது கூட உனக்கு தெரியாதா அப்படி சொன்னோன்னே, என்ன நீ இப்படி ஆகிட்ட, இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல கங்கா, உங்ககிட்டருந்து எதிர்பார்க்கல கங்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு எங்கே பழைக்க தெரியுது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க கங்கா. என்ன இவ அத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, இவளை பற்றி தான் இப்போ தெரிஞ்சு போச்சே, அதனால தானே இவ தொல்லை தாங்க முடியாமல் சொல்லிட்டு என் பேர் அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கங்காவை நினச்சி கவலைப்படுறாங்க, நம்ம சாரதா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து ஏன் காவேரி இவ்வளோ டென்ஷன் அப்படின்னோடனே, இல்லை என் பேரில் வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்காக்கா வந்து ஃபீல் பண்ணுவான் நான் நினச்சேன், ஆனால் அதோடு முக்கியமாக பணம் கரெக்டாக வருமானு சொல்லிட்டு யோசிக்கிறா, கங்காக்கா இப்படிலாம் மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க. இங்கே பாரு காவேரி, எல்லாருக்குமே பணம் தேவைன்றது ரொம்ப முக்கியம், அதனால் இவ்வளோ மாறினாங்கன்னா சொல்லக்கூடாது, அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. சரிங்க, என்னாச்சு திடீர்னு கிளம்பணும்னு சொன்னீங்க, ஆமாம் காவேரி, நம்ம இதுக்கப்புறமா கொடைக்கானலுக்கே கிளம்ப வேண்டியது இருக்கும். கொடைக்கானலுக்கா, ஆமாம், பின்ன ப்ராசஸிங்லாம் அங்கே தானே நடக்கணும், அங்கே தானே உன் வீடு இருக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அங்கே தான் பண்ணணும், உன் பேரில் வீடு மாறணும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பணம் செட்டில்மெண்ட் பண்ணணும், இது எல்லாமே அங்கே போய் தான் நடக்கும். எங்கே அப்போ நம்ம கொடைக்கானல் போகிறோமா, ஆமாம் காவேரி, இந்த வாட்டி கொடைக்கானல் சந்தோஷமாக நீ போகிற, அந்த வீடு இதுக்கப்புறம் உன்னை விட்டு போகவே போகாது, கவலைப்படாது அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, உண்மையிலேயே உங்களால் தான் இதெல்லாம் நடக்குது, இல்லைனா இந்த கொடைக்கானலுக்கு நான் போயிருப்பேன் கையெழுத்து போட யாருக்கும் வீடு விற்கிறதுக்கு, ஆனால் நம்மளுக்கே இந்த வீடு வந்துடும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க, உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் உங்களால் தாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. காவேரி இங்கே பாரு, நீ கவலையே படாத, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த வீடு காலம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட தான் இருக்கும், யாரும் உங்ககிட்ட இருந்தால் அந்த வீடை பறிக்கவே முடியாது, உன் அப்பா ஞாபகங்களும் யாரும் எடுக்க முடியாது, இப்போது நம்ம திடீர்னு கொடைக்கானல் போகணும் தங்கணும்னா அந்த வீட்டில் போய் தங்கிக்கலாம், தாத்தா சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, கொடைக்கானல் போகணுன்னு சொன்னாவே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க நம்ம காவேரி.